உலகிலே இதுவரை தோன்றிய கம்போசர்கள், இசையமைப்பாளர்கள், இந்தியாவிலே தோன்றிய இசையமைப்பாளர்கள், உலக அனைத்தும் தோன்றக்கூடிய மாமேதைகள், தோன்றியிருந்த மாமேதைகள் யாருக்கும் ஒரு அரசு பாராட்டு விழா நடத்தியதில்லை. இசை உலக சரித்திரத்திலேயே முதலாவது முறையாக ஒரு இசையமைப்பாளருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறது தமிழக அரசு தான். தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், நான் சிம்பனிக்கு போகிறேன், அடுத்த நாள் போகிறேன் என்றால் முதல் நாளே வந்திருந்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வழி அனுப்பி வைத்தார். அதேபோல் அங்கே லண்டனிலே இசை அரங்கேற்றம் செய்துவிட்டு அடுத்த நாள் ஃப்ளைட்டில் உடனே நான் திரும்பி வரேன். திரும்பி வரும்பொழுது ஃபோன்லேயே வந்து அங்கே ஸ்ரீராம தொடர்பு கொண்டு அரசு மரியாதையுடன் அவரை வரவேற்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்கள் என்று ஸ்ரீராம் வந்து எனக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்று எனக்கு செய்தி வந்தது என்று சொல்லுகிறார். என்னால் நம்ப முடியவில்லை. இங்கே வந்து பார்த்தால் அமைச்சர் பெருமக்கள், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். கையில் மலர் செண்டுடன் காத்திருக்கிறார்கள், என்னை வரவேற்கிறார்கள். அரசு மரியாதையுடன் உங்களை வரவேற்க வேண்டும் என்று முதல்வர் ஆணையிட்டிருக்கிறார் என்று சொல்லி, என்னால் என்னவென்று சொல்லுவது, வழி அனுப்பி வைத்துவிட்டு வரவேற்கவும் செய்து இன்று பாராட்டு விழாவும் நடத்துகிறார்கள். என்னால் நம்பவே முடியும். என்னால் இன்னும் நம்பலை. நான் எனக்கு இது இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா, நான் பேசுகிறேன்னா அப்படிங்கிறத இது தெரியல. என்மேல் அவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்ன காரணம்? இந்த இசைதானா? என்மேல் அவ்வளவு அன்பு, அப்பா வைத்த அன்பு, இசைஞானி என்பதே எனக்கு பேராகிவிட்டது. அவர் வெறுமனே வந்து காரைக்குடியில் நடந்த பாராட்டு விழாவில் எனக்கு அங்கே ஒரு பாராட்டு விழா நடந்தது. கலைஞர், முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பேச தலைமை ஏற்று நடத்துகிறார் அந்த கூட்டத்தை. அதில் வந்தவர், நான் அறிந்த அளவில் மேடையில் அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் வரும் வழியில் அவர் எழுதிய புத்தகத்தை படித்தேன். அவர் எழுதிய 2 நூல்களை வெட்ட வழியில் கொட்டி கிடக்குது, சங்கீத கனவுகள் என்ற 2 புத்தகத்தையும் காரிலே வரும்பொழுதே படித்து விட்டு வந்து, நான் அவரை அறிந்த வரையில் அவர் எழுதிய புத்தகத்தையும் படித்து கொண்டு வந்தேன். அவருக்கு இந்த மேடையிலே ஒரு பட்டத்தை வழங்க இருக்கிறேன், இசை ஞானி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று சொன்னார். அவர் பாராட்டு விழா, அதே பாராட்டு விழா கலைஞருடைய தவ புதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துகிறார்கள், எனக்கு நடத்துகிறார்கள். அது அரசு சார்பில் எந்த இசைக்கலைஞனுக்கும் பாராட்டு விழா நடந்ததில்லை. இது ஒரு சரித்திரத்தில், இசை உலக சரித்திரத்தில் இது ஒரு பெரிய விஷயமாக நான் கருதுகிறேன். என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. என்ன பேசுவது என்பதும் மறந்து போய்விட்டது. நீங்கள் கேட்டீர்கள், சிம்பனி இசையை கேட்டீர்கள். உங்களுக்கெல்லாம் உங்கள் மனதிலே என்ன தோன்றி இருக்குமோ என்பதை என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு இசையை, அவ்வளவு வாத்தியங்களும் வாசிக்கக்கூடிய இசை என்னுடைய கற்பனையிலேயே தோன்றி, அந்த கற்பனையை எழுத்து மூலமாக எழுதி அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் எழுதிய நோட்ஸை தான் அவர்கள் வாசித்தார்களே தவிர வேற ஒன்றுமில்லை. நான் எனது எண்ணத்திலே தோன்றிய கற்பனை வரி வடிவமாக எழுதி, அந்த 87 பேருக்கும் எழுதி, தனித்தனியாக எழுதி மொத்தமாக வாசித்த இசைதான் அந்த சிம்பனி. இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. என்னுடைய குழந்தைகளுக்குடைய நேரத்தை செலவழித்திருந்தால் இந்த சிம்பனியை எழுதியிருக்க முடியாது. இதே போல நீங்கள் விரும்பி கேட்கின்ற அத்தனை பாடல்களையும் நான் கம்போஸ் செய்திருக்க முடியாது. அதனால் இங்கே நான் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதலாவதாக என்னுடைய குழந்தைகளுக்கு. என்னை பொறுத்து கொண்டு கார்த்திக் ராஜா, இவன் போயிட்டானா,
உங்கள் இருவருக்கும் நீங்கள் உங்களோட செலவழிக்க வேண்டிய நேரம் தான் அங்கே வந்து சிம்பனியாக இசையாக வெளியில் வந்திருக்கு. அதை வந்து நினச்சி நீங்கள் சந்தோஷப்படலாம். உங்களோட எங்கள் டாடி நீங்கள் எங்களுக்காக நேரம் செலவிடலைன்னு சொல்லி நீங்கள் இனிமேல் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறதில்ல. இது உங்களுக்கும் வயசாகிடுச்சு, உங்கள் குழந்தைகள் வந்து உங்களுக்கு சொல்ல போகுது. அதை இந்த இசை எழுதும் பொழுது எனக்கு இருந்த அதாவது கட்டுப்பாடுகள் எனக்கு இருந்த இக்கட்டான நிலைமைகள் என்னென்ன என்றால், நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்தவன், கிராமிய இசை சாயல் வரக்கூடாது. அதற்கப்புறம் திரைப்பட இசையில் எவ்வளவோ அமைத்திருக்கிறேன், அந்த சாயல் வரக்கூடாது. திரைப்படங்களில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக்கினுடைய சாயலும் வரக்கூடாது. நான் ஒரு தமிழ்நாட்டைச் சேர்ந்தவன் என்ற அந்த அடையாளமும் வரக்கூடாது. நான் ஒரு இந்தியன் என்ற சாயலும் வரக்கூடாது. உலகத்தில் அத்தனை கம்போசர்களும் செய்த இசையை கேட்டிருந்தேன் அல்லவா, அதனுடைய தாக்கமும் வரக்கூடாது. அவர்களைப் போல் நான் எழுதிவிட்டேன் என்று யாரும் சொல்லக்கூடாது. இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருந்ததை மீறி 35 நாட்களில் இந்த சிம்பனியை, நீங்கள் கேட்ட அந்த சிம்பனி உங்கள் மனதில் என்னென்ன உணர்வுகளை ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எத்தனை பேர் அழுதிருப்பீர்கள் என்பது நன்றாக தெரியும். எனது சகோதரர் கமலஹாசன் அவர்கள் சொன்னார், கர்ச்சீஃப் கொண்டு வந்தான் என்று சொன்னார். அந்த கர்ச்சீஃப் அழுததுக்கு சாட்சி இவர், கண்ணீருக்கு சாட்சி. இது மாதிரி ஒரு விழா என் மனதில், அதாவது ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்று சொல்லுது நமது முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்த இந்த பாராட்டு விழாவை. என்னுடைய போஸ்டர் எல்லாம் பார்க்குறப்பே எனக்கு மனசெல்லாம் ஒரே நிகழ்ச்சி. இந்த பாராட்டு விழாவுக்கும் நான் வந்து சம்மதிக்கிறவன் இல்லை. அவரை திரும்பி வந்தவுடனே வீட்டிற்கு சென்று அவரை கண்டால், அவர் சாதாரணமாக ஸ்டாலின் அவர்கள் கேட்டார், ஒரு பாராட்டு விழா நடத்தி விடலாமா அரசு சார்பில் அப்படின்னாரு. நீங்கள் நடத்துகிறதா இருந்தால் அதே சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா இங்கே வந்து நம்ம மக்களுக்கு அதை காட்டுனா நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்படியே பண்ணிடலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்லிட்டாரு. இது ப்ராக்டிக்கலாக எவ்வளவு கஷ்டமான விஷயங்கிறது, 87 பேரை சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் ஸ்ரீராம் பட்ட அவஸ்தை, அந்த ஆர்கெஸ்ட்ரானுடைய இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பீட்டர் இங்கே தான் இருப்பார், நான் பேசுகிறேன் கேட்டுட்டு இருப்பார். அவரை போட்டு படுத்தின பாட்டில் வந்து அவர் வந்து, அதுவும் அரசு சார்பில் வந்த அவர்கள் சண்முகம் அவர்கள், மற்ற அமைச்சர் பெருமக்கள் அனைவருமே அவங்களோட தொடர்பு கொண்டு அவங்கள வந்து எதுக்குமே இந்த ஒரு இது அவங்க போட்ட கண்டிஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து அது பண்ணு இது பண்ணு சொல்லி லாஸ்ட் மினிட் வரைக்கும் டார்ச்சர். அவங்க வந்து இங்கே இறங்கினது பெரிய சாதனை செய்த ஸ்ரீராம் அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஸ்ரீராம் ப்ளீஸ் எந்திரிக்க. அவரால் தான் இதை சாதிக்க முடிந்தது. அதோடு இது எப்படி எனக்கு வார்த்தையே வரல, உங்களை நினச்ச ஊன் மெழுகாய் உருகும் கரையும் அதில் உலகம் மறந்து போகும் என்கிறது, நீங்கள் எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழாவை நடத்தினீர்கள் என்பது எனக்கு பிடிபடவே மாட்டேங்கிறது. எதற்காக என்பதில் சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள், சாதாரணமாக சொல்லிவிட்டீர்கள். எனக்கு அந்த என்னால் முடியலை. இந்த மகிழ்ச்சி தான். வேற ஏதாவது என்ன பேசணுங்கிறதே போயிடுச்சு பாருங்க. அவர் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிறாரு. அவர் என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி நம்ம பண்ணதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னாரு. நம்ம பண்ணதெல்லாம் நீங்கள் எப்படி இங்கேருந்து மாறினீங்க, இந்த பெல் பாட்டம் போட்டுட்டு தொப்புளுக்கு மேலே பெல்ட்டு போட்டு கட்டிட்டு நல்ல கிராப் போட்டுட்டு அதில் கையில் பட்டையாக ஒரு வாட்ச் வந்து போட்டுட்டு பண்ணிவிட்டு ஒரு அரபா
சொல்லவா? சொல்லிடவா? மகேந்திரனும் நீங்களும் நானும் உட்காந்து குடித்தோம். ஸ்டுடியோவில் வந்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, என்கிட்ட சொல்கிறாரு, குடித்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்புறம் இல்லை, நீங்கள் அவர் அரை பாட்டில் பீரை குடிச்சிட்டு ஆட்டம் இருக்கு பாருங்க அப்படின்னாரு. அதை சொல்ல போகிறேன்னு, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு. நன்றி நன்றி நன்றி. விஜிபியில் வந்து ஜானி கம்போசிங், நான் அங்கே ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கேயே தங்கியிருந்தேன். இவரும் மகேந்திரன் சார் வந்தாங்க. இது பண்ணிவிட்டு ஈவினிங் நைட்டு நானும் மகேந்திர சார் வந்து ட்ரிங்க்ஸ் எடுத்தோம். இவர்கிட்ட கேட்டோம், சுவாமி சார் என்ன பீர் ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு இவர் போட்ட ஆட்டோ இருக்க. ஐயோ 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 3 மணி நைட் வரைக்கும். மகேந்திரன் அப்போ சொல்கிறார், ராஜா இந்த சாங் இது சும்மா இருங்க சார் அப்படின்னு சொல்லி ஊரில் கிசு கிசு எல்லாம் கேட்குறாரு. மெயினாக ஹீரோயின்ஸுங்க பற்றி. அண்ணா பெரிய லவ், பெரிய லவ், அதுதான் இந்த பாட்டெல்லாம். சொல்லுங்க சார். அப்படி இருந்தவர் இன்னும் நிறைய இருக்கு, இன்னொரு வாட்டி நான் வச்சுக்கிறேன். அப்புறம் சமய சந்தர்ப்பத்தில் இல்லாததெல்லாம் அடிச்சு விட்டு போறாரு. எப்படியோ உங்களுக்கு இந்த மேடையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்தார். அதற்கு முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பை சொல்லுகிறேன். இந்த அரங்கத்திலே இவ்வளவு பேர் தான் இந்த இசையை கேட்க முடிந்தது. எனக்கு நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்ற ஆசை எப்பொழுதும் உண்டு. ஏனென்றால் இதை நீங்கள் இந்த 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 இசையை வேறு எங்காவது கேட்டிருக்கிறீர்களா? எங்கேயாவது கேட்டிருக்க முடியுமா? இந்த இன்பத்தை நேரடியாக கேட்டால்தான். இதை ரெக்கார்ட் செய்து கேட்கறதுல அர்த்தமே இல்லை. அது இந்த இந்த உணர்வை நமக்கு கொண்டு வராது. 87 பேரும் ஒரே நோக்கத்தோடு ஒரே கவனத்தோடு அந்த இசையை எப்படி பிரசன்ட் பண்ணுவது என்பதிலேயே அவர்கள் கவனமெல்லாம் இருக்க போய்த்தான் இந்த இசை இவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லோருடைய கவனமும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருக்கிறது. மற்றபடி மற்ற இசைகளுக்கெல்லாம் அந்த விஷயமே கிடையாது. 87 பேர் எங்கேயாவது திரும்பி பார்த்தாங்களா? யாரையாவது பார்த்தாங்களா? ஒருத்தராவது? அவர்களுடைய வாத்தியம், அவர்கள் முன்னால் இருந்தக்கூடிய இசை குறிப்புகள், அதைத்தான் வாசித்தார்கள். இந்த இசையை நேரடியாக கேட்கும் பொழுதுதான் நம்முடைய உள்ளமெல்லாம் கரைகிறது, நம்முடைய கண்களிலிருந்து நீர் கசிகிறது, நம்முடைய உயிரை போய் அது ஆட்டுகிறது. இது சினிமா பாடல்களிலேயே நடந்தாலும் கூட இந்த மாதிரி உயர்ந்த இசையை கண்டுகொள்ளாமல் நாம் எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? எதற்கு இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? உயர்ந்த விஷயங்களை கண்டுகொண்டு அதை பற்றி கொண்டு மேலே போவதை விட்டுவிட்டு பல விஷயங்களில் நம்ம கவனத்தை சிதறடித்து விட்டு நம்மளது சக்தியெல்லாம் வீணாகிறது அந்த சிதறடிக்கிறத காரணத்தினால். அதனால் இந்த இசையை நமது மக்கள் அனைவரும் கேட்க வேண்டும் என்பதற்காக பெரிய மைதானத்திலே இதே இசை கலைஞர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த சிம்பனியை நான் நடத்தி காட்டுவேன் என்று உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். அதற்கு தமிழக முதல்வர் என்னென்ன உதவிகள் எனக்கு தேவையோ அதையெல்லாம் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லிவிட்டேன். அவரிடம் கேட்கவில்லை. கண்டிப்பாக என் மீது இருக்கும் அன்பிலே அவர் கண்டிப்பாக அதை செய்வார். அந்த நாள் விரைவில் வரும் என்று உங்களுக்கு அறிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு இது நன்றி 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 சொல்ல வார்த்தை இல்லையே. என்ன சொல்றீங்க?
புரியல எனக்கு. பாட்டுவா? பாட்டா? நான் தான் பாடினேன், ஆர்கெஸ்ட்ராவோட அவங்களோட பாடினேன்ல. அம்மா ஜனனி. शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वाम् आराध्याम् हरिहर विरिञ्चादि पिरवे प्रणन्तुं स्तोतुं वा कथमहृतपुण्यः प्रभवति जननी जननी जगम्नी अगम्नी जननी जननी जगम्नी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगम्नी अगम्नी जननी 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 जननी.